Taste the Daily. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பங்கேற்பு. முன்னாள் அமைச்சர்கள் பி தங்கமணி, சி.வி. சண்முகம் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர். திமுக, காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்த புதிய நிர்வாகிகளுக்கு கழக துண்டு அணிவித்து அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி வரவேற்பு. கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 333 வாக்குச்சாவடி நிர்வாகிகள் பங்கேற்பு. (2026) சட்டமன்ற தேர்தலில் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெல்வது உறுதி. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த ஆலோசனை கூட்டத்தில் பேச்சு. பிஎல்ஓ அலுவலர்களால் வழங்கப்படும் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்த பின் பிஎல்ஓ அலுவலர்களால் மட்டுமே திரும்ப பெறப்பட வேண்டும். சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் தொடர்பாக கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேட்டி. பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் வீடு வீடாக போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மனுக்களை வீடு வீடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டர்ஸ் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை கோட்டை விட்டுவிட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்க கூடாது. இதை காவல்துறை கோட்டை விட்டு விட்டது. இந்த ரவுண்ட்ஸே கிடையாது, அந்த ரோந்து போறதே இல்லை. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. சட்டவிரோத மது விற்பனை, கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை அதிகரிப்பே பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு காரணம். கோவையில் செய்தியாளர் சந்திப்பின் போது விடியா திமுக அரசு மீது அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடையும், அதே போல் எங்கே பார்த்தாலும் கஞ்சா. இதில் தான் இந்த தவறு நடக்குது. இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது. கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம். இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இங்கே சமீபம் இல்லை. எம்பி சி.வி. சண்முகத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்த சமூக விரோதிகள் மீது பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஏவல் துறை. விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் வழக்கு. மிரட்டல் புகார்கள் அனைத்தும் காவல்துறையில் நிலுவையில் உள்ளன. எந்தவித விசாரணையும் நடைபெறவில்லை. தமிழக உள்துறை செயலாளர் டிஜிபி நடவடிக்கை எடுக்காததால் அவர்களுக்கு எதிராக உரிய உத்தரவு வழங்க வேண்டும் எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் வழக்கு தாக்கல். மக்கள் பிரதிநிதியான தனக்கே பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற உறுப்பினரான தனக்கே பாதுகாப்பு கொடுக்காத நிலையில் மக்களுக்கு எவ்வாறு திமுக அரசு பாதுகாப்பு கொடுக்கும் என கேள்வி.
தேர்தலின் போது வாக்குறுதி அளித்துவிட்டு வாக்களித்த மக்களை ஏமாற்றும் விதமாக இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை ஸ்டாலின் அறிவிக்காதது தனக்கு வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தருவதாக திமுக கூட்டணி கட்சியான தென்காசி காங்கிரஸ் எம்எல்ஏ புலம்பல். பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றியது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சி எம்எல்ஏவின் கோரிக்கையையும் நிறைவேற்றாததால் தேர்தலில் மக்களிடம் வாக்கு கேட்க பயமாக இருப்பதாக கதரும் காங்கிரஸ் எம்எல்ஏ. ரெட்டகுளம் கால்வாய் திட்டத்தை நீங்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது ரெட்டகுளம் கால்வாய் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் என்று ஆலமரத்தில் வைத்து நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றோம். வாக்காள மந்திரிகள் எல்லாம் இல்லை. நிதியமைச்சர் தங்கந்தன்னரசை பார்த்தேன், கே ஆர் ராமச்சந்திரன் அவர்களை பார்த்தேன், அதுபோல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன். அதற்போக நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் பார்த்து, இப்படி பல அமைச்சர்களை எல்லாம் பார்த்து, நேரு எல்லாம் எல்லோரையும் பார்த்து சொல்லும்பொழுது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருந்தார்கள். இந்த ரெட்டகுளம் கால்வாய் திட்டமும் செம்பக கால்வாய் கூட திட்டமும் தான். இந்த திட்டங்களை நிறைவேற்ற இப்பொழுது அறிவிப்பார் முதலமைச்சர் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். 10 கோரிக்கையில் அவர் அறிவித்த பொழுது எங்களுக்கு இந்த திட்டங்கள் இல்லாது மன வருத்தத்தை அளித்தது. இதை பேசிவிட்டு சென்ற பிறகு இருக்கின்ற நான் சொன்ன விவசாயிகள் அத்தனை பேர்களும் என்னை வந்து ஏசவும் பேசவும், இந்த மாதிரி பொய் சொல்லிவிட்டீரே, நீங்கள் எல்லாம் இப்படி கூட்டு சேர்ந்து எங்களை கெடுத்து விட்டீர்கள் என்று திட்டினார்கள். அது எங்களுக்கு மன வருத்தம். இதை செய்து தரா பட்சத்தில் அந்த சைடெல்லாம் நம்ம போய் நான் ஓட்டு கேட்க போவதற்கு மனதில் பயம் இருக்கின்றது. அந்த அளவுக்கான மோசமான நிலை இருக்கின்றது. கடலூர் மாவட்டம் அன்னவளி அருகே மதுபோதையில் காரை இயக்கி விபத்து ஏற்படுத்தி 2 உயிர்களை பறித்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களை காக்க வேண்டிய காவல்துறையை மக்களின் உயிரை பறிக்கும் துறையாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரேகுளம் பகுதியில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த வழக்கில் 19 வயது இளைஞர் உட்பட 5 பேர் போக்சோவில் சிக்கினர். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறியதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என பொதுமக்கள் காட்டம். திருப்பூரில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அச்சிறுமியின் தந்தை, காதலன் இருவரும் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து அவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் தெய்வ செயல்புரம் பகுதியில் காட்டுப் பகுதியில் தனியாக நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பெண்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 17 வயது கல்லூரி மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த அரசு கல்லூரி மாணவர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரின் செயலற்ற தன்மையால் பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக மக்கள் காட்டம். ஏற்கனவே சிறை சென்று வந்த காமுகனான போக்குவரத்து கழக ஊழியர் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் படுத்துறங்கிய நரிக்குறவர் இன பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. வீடு வசதியின்றி நடைபாதையில் உறங்கும் சூழலில் உள்ள பெண்களை கூட விட்டு வைக்காமல் அரசு ஊழியரான காமுகன் இழிச்செயலில் ஈடுபட்டது ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு இதுவே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மண்ணடியில் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கும் 22 கிலோ மெத்தபெட்டமைனுடன் 2 பெண்கள் உட்பட 8 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க முடியாமல் திணறி வருவதால் தலைநகர் சென்னையில் கூட போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் கீழ் வளையமாதேவி கிராமத்தில் பெட்டி கடையில் வைத்து போதைப்பொருள் விற்பனை செய்த நபர் பிடிபட்ட நிலையில் 2.5 கிலோ ஹான்ஸ் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவை சிக்கியது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அமைதி பூங்காவான தமிழகம் போதைப் பொருட்களின் விற்பனை மையமாக மாறி இளைஞர்களை சீரழிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் பெங்களூருவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்காவுடன் 3 பேர் சிக்கினர். விடியாதிமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் மையமாக தமிழகம் திகழ்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி விற்பனையில் ஈடுபட்ட கும்பலில் தலைமறைவாக இருந்த நபர் ராஜஸ்தானில் சிக்கிய நிலையில் அவரிடமிருந்து 11,000 போதை மாத்திரைகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளது தெரிந்து வடமாநில கும்பல்கள் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு தமிழக இளைஞர்களை சீரழித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் இருவேறு இடங்களில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒடிசாவை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து 22 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழகத்தை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றிய விடியா ஸ்டாலின் அரசு விரைவில் அகற்றப்பட வேண்டுமென மக்கள் ஆவேசம். சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த நபர் சிக்கிய நிலையில் மற்றொரு நபர் தலைமறைவு. பிடிபட்ட நபரிடமிருந்து 121 LSD ஸ்டாம்புகள் சிக்கிய நிலையில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக ஸ்டாலின் பேசிவிட்டு விதவிதமான போதைப் பொருட்களை புழங்க விட்டுள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. ஒடிசாவிலிருந்து ஊட்டிக்கு கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில இளைஞர் பிடிபட்டார். சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய ஸ்டாலினின் இரும்பு கரம் கம்பு சுற்றி கொண்டு இருப்பதால் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் நாடாக மாறி இருப்பதாக மக்கள் ஆவேசம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே சொகுசு காரில் சட்டவிரோதமாக 200 கிலோ குட்கா கடத்திய தம்பதியினர் உட்பட 3 பேர் சிக்கினர். தமிழக இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கியதுதான் உங்கள் விடியலா என ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் கேள்வி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கன்னியாகுமரியில் தீபாவளியின் போது பட்டாசு வெடித்து தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த 13 வயது சிறுவன் இழப்பு. தனது உடம்பில் உறவினர் மண்ணெண்ணெய் ஊற்றியதாலேயே தீக்காயம் ஏற்பட்டதாக சிறுவன் வாக்குமூலம் அளித்த பின்னும் விடிய அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என சிறுவனின் பெற்றோர் கண்ணீர். நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி கரகம்பாடி கிராமத்தில் மகனை வெட்டிய தந்தை தலைமறைவு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். சென்னை கோட்டை ரயில் நிலையத்தில் நண்பர்கள் 3 பேர் ஒன்றாக மது அருந்துவிட்டு சக நண்பனான எலக்ட்ரீஷியனை கொலை செய்துவிட்டு செல்போன் நகையை பறித்துவிட்டு தப்பியோடிய ஒருவர் சிக்கிய நிலையில் மற்றொரு இளைஞர் தலைமறைவு. விடியாதிமுக ஆட்சியில் மதுபோதையால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மத்திய சிறையில் மோதலில் ஈடுபட்ட கைதிகள் வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றம். மோதலில் ஈடுபட்ட 14 பேரை சென்னை புழல், கோவை, சேலம், வேலூர் உட்பட பல்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே திருமணம் நடந்த வீட்டில் மண்ணெண்ணெய் மற்றும் பெட்ரோல் கலந்த குண்டு வீசிய அடையாளம் தெரியாத நபர்கள். விடியாதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு இதுவே சாட்சி என மக்கள் சாடல். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை சீட்டின் பிளாக்கை உடைத்து கொள்ளையடித்த மர்ம கும்பல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளிக்கூட இல்லாததால் கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் துணிந்து அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எம்பட்டி கிராமத்தில் கால்நடைகளை மேய்க்க சென்ற பெண்ணிடம் வழி கேட்பது போல் நடித்து அடையாளம் தெரியாத நபர்கள் தாலிச்செயின் மற்றும் காதை அறுத்து கம்மலையும் பறித்து சென்ற பயங்கரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளியில் நடமாடவே அச்சப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோழியிடம் பேசிய நண்பனின் கழுத்தில் உடைந்த மதுபாட்டிலை வைத்து மிரட்டி சரமாரியாக தாக்கிய போதை இளைஞர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பூரண மதுவிலக்கு என கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு தாராளமாக மதுக்கடைகளை திறந்திருக்கும் ஸ்டாலின் அரசால் மது போதையில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளும் அவலம். சொல்லு, உண்மையை சொல்லு. உன்னதாண்டா உண்மையை சொல்றா. என்ன ஏதுன்னு சொல்லுண்ணா. இங்க பாரு என்ன அடிச்சுவ அண்ணனுக்கு கை வலிக்குது அடி. சென்னை மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் நடைபெற்ற ஆட்டோ ரேஸில் 3ற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் சீறிப்பாய்ந்து செல்வதும் அவர்களுக்கு இணையாக இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் முந்தி செல்லும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சி. 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை பந்தயம் கட்டி பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக நடைபெறும் ஆட்டோ ரேஸை போக்குவரத்து போலீசார் கண்டு கொள்ளாமல் விடுவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் அதிருப்தி. பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண் என்பதால் திமுக ஊராட்சி செயலாளரும் வரி தண்டலரும் சாதி ரீதியாக பேசி தாக்க முயற்சிப்பதாக ராணிப்பேட்டை மாவட்டம் நவ்லாக் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணீர் மல்க புகார். கட்சிக்குள்ளேயும் கட்சிக்காரர்களிடமும் இருக்கும் சாதி அடக்குமுறைகளை களைய திராணி இல்லாத ஸ்டாலின் சமூக நீதி அரசு என வெற்றி விளம்பரம் செய்வது வெட்கக்கேடானது என மக்கள் சாடல். ஒரு பெண் தலைவர் நான் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கிற ஃபர்ஸ்டா தலைவரா ஒரு செயலாளர் அடிக்கிறதுக்கு வரதுக்கு தகுமா? இது சம்பந்தமா எல்லா இடத்துலயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு தாழ்த்தப்பட்டவன் நினைச்சு தரங்கட்ட வென்றாங்க. இன்னைக்கு துணை தலைவர் என்ன அவ்வளவு தரங்கட்டு போயிருக்குன்னா தாழ்த்தப்பட்டதுல இருந்தது இந்த அளவுக்கு எனக்கு ஜாதி பிரச்சனை உண்டு பண்ணுவாங்களா? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதர் மண்டியுள்ளதுடன் மருத்துவ கழிவுகளும் கொட்டப்பட்டுள்ளதால் கடும் துர்நாற்றத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக நோயாளிகள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி மக்கள் நலன் பேணாமல் மாரத்தான் ஓடுவதாக மக்கள் கொந்தளிப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே முறையான பாதுகாப்பின்றி பாலப்பணிகள் நடைபெறுவதால் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் குழியில் விழுந்து உயிரிழப்பு. விடியாதிமுக ஆட்சியில் சாலை பணிகள், கால்வாய் பணிகள் போன்றவற்றில் பாதுகாப்பு தடுப்புகள் வைக்காமல் பணி நடைபெறுவதாகவும் மக்களின் உயிரோடு விளையாடுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தில் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு சேர வேண்டிய ஊக்கத்தொகை 3 மாதங்களாக கிடைக்கவில்லை என புகார். இதை ஊழல் என்பதா அல்லது நிர்வாகத்தின் அலட்சியம் என்பதா என கேள்வி எழுப்பியுள்ள ஊழியர்கள் விடியாதிமுக அரசு தெரிந்தே தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்வதாக சாடல். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 5,000 கோடிக்கு மேல் செலவு செய்தும் 200 பிளாஸ்டிக் படகுகளை வாங்க மீன்வளத்துறை டெண்டர் அறிவித்துள்ளதால் வலுக்கும் சந்தேகம். முந்தைய மழைக்கு வாங்கிய படகுகள் என்ன ஆனது என கேள்வி எழுப்பும் மக்கள் மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவதை விட மழைக்காலத்தில் எதை டெண்டர் விட்டு கல்லா கட்டலாம் என்பதிலேயே ஸ்டாலின் அரசு முனைப்பு காட்டுவதாக விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருநிலையம் அருகே கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டன போராட்டம். 2025ஆம் ஆண்டு ஊதிய உயர்வை பெற்றுத் தராமல் தனியார் நிர்வாகத்திற்கு ஆதரவாக அரசாணை வெளியிட்டிருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷம். தமிழகத்தில் 7.41 ஏக்கர் பரப்பளவுக்கு சந்தன மரங்கள் இருந்தாலும் சந்தனைக்கட்டை விற்பனையில் வனத்துறை போதிய ஆர்வம் காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு. வெடிகாற்றில் வனத்துறையினரின் அலட்சியத்தால் சந்தன மரங்கள் என்றால் கர்நாடகா மற்றும் கேரளாவை கைகாட்டும் அவல நிலை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு.
விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க விடிய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் முதுகில் குத்துவதாக வேதனை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக நிம்மியப்பட்டு அரசு மருத்துவமனை முன்பு மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி நின்ற அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக தூர்வார நடவடிக்கை எடுக்காததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த தென்னேரி மேட்டுநகர் பகுதியில் இடுகாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்து இறந்தவரின் உடலை புதைக்க எதிர்ப்பு தெரிவித்த ஆக்கிரமிப்பாளர் இறந்தவரின் உடலை புதைக்க வழியின்றி ஒட்டந்தாங்கல் தென்னேரி சாலையில் மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் விடிய ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட அல்லல் பட வேண்டிய சூழல் உள்ளதாக வேதனை. சென்னை திருவெற்றியூரில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு பிரசித்தி பெற்ற தியாகராஜ சுவாமி வடிவுடை அம்மன் கோயில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் கடும் அவதி. கோயில் நிதியில் கல்லூரி கட்டவும் திருமண மண்டபங்கள் கட்டவும் நீதிமன்றம் சென்று வாதாடும் கொள்ளை மாடல் அரசின் அறநிலையத்துறை கோயிலில் மழைநீர் வடிகால் வசதியை செய்யாதது ஏன் என பக்தர்கள் கேள்வி. சென்னை ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் இருசக்கர வாகன பந்தயத்தின் போது ஏற்பட்ட கோர விபத்தில் கல்லூரி மாணவர் மற்றும் சாலையில் சென்ற சக வாகன ஓட்டி ஆகிய இருவர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்வதில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சட்டவிரோத வாகன பந்தயங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் தொடர் மழையால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அருவிக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை. அரசு தனது விதிகளை மீறி லஞ்சம் மற்றும் ஊழல் முறைகேடுகளால் இடைநீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு 3 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் கொடுத்துள்ளதாக வெளியான தகவலால் அதிர்ச்சி. 6 மாதங்களுக்குள் விசாரணைகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணாகும் நிலையில் நிதி மேலாண்மை என்பது என்னவென்று தெரியாத அரசு நாட்டை ஆள்வதாக மக்கள் சாடல். திருநெல்வேலி அரசு மருத்துவமனை எலும்பு மூட்டு சிகிச்சை கட்டிடத்தின் மேற்கூரைகள் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதால் நோயாளிகள் அச்சம். விடியாதிமுக அரசின் அதிகாரிகள் அலட்சிய போக்கை கைவிட்டுவிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் நாச்சிமுத்தூரில் அரசு துவக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு உள்ளேயே மதுபோதையில் இருந்ததால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. மாணவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை மீறுவதால் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பவே பெற்றோர் அச்சம். நாடு முழுவதும் 2.9 லட்சம் மாணவர்கள் எழுதும் கேட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வரும் 12ஆம் தேதி வெளியீடு. வரும் 30ஆம் தேதி 170 மையங்களில் தேர்வு நடைபெறும் நிலையில் இணையம் மூலம் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என கோழிக்கோடு IIM அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் திமுக பிரமுகர் வீட்டு கழிவறைக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுக பிரமுகர்களை போதைப் பொருட்கள் வைத்திருக்கும் நிலையில் எப்படி போதைப் பொருட்களை ஒழிக்க முடியும் என மக்கள் கேள்வி. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் இந்த ஆண்டு மட்டும் 79,462 பேருக்கு காசநோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் கொடூரமான தோல்விக்கு இதுவே சாட்சி. அரசு இலவச சிகிச்சை, நவீன பரிசோதனை கருவிகள், மாதம் 1000 ரூபாய் உதவி என பெருமை பேசினாலும் லட்சத்துக்கு 125 பேர் பாதிக்கப்படும் அவலம் தொடர்கதையாகி வரும் நிலையில் மக்களை ஏமாற்றும் போலி முயற்சிகளால் காசநோய் ஒழிய போவதில்லை என குற்றச்சாட்டு.
நாகை மாவட்டத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் லாரிகள் பற்றாக்குறை காரணமாக பணிகள் நிறுத்தம். உர தட்டுப்பாடு, வெள்ள சேதம் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு இடையே விளைந்த நெல்களை கொள்முதல் செய்யாமல் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் பல்வேறு காரணங்களை கூறி அலட்சியப்படுத்துவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. ஆனால் ஒரு சில இடங்களில் சின்னத்தம்பூர், தெத்தி, சிலாங்குடி, புலியூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெல் தேங்கி தான் கிடக்கு. உடனடியாக நெல்லை லாரிகள் அதிகப்படுத்தி இருக்கிற நெல்லை எடுக்க கொண்டு போகணும். வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் அச்சம் இல்லாமல் இருக்காங்க, அப்படி தான் சொல்லலாம். ஆனால் நஷ்டம்தான். ஓட்டை உடைசலான அரசு பேருந்துகளை இயக்க வைத்துவிட்டு டீசல் ஏன் அதிகம் செலவாகிறது, மைலேஜ் ஏன் வரவில்லை என தகாத வார்த்தையில் வசைபாடிய விடியா போக்குவரத்து துறை மேலாளரை கண்டித்த திமுக தொழிற்சங்க ஓட்டுநர் திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பணிமனையில் சக ஊழியர்களுடன் உள்ளிருப்பு போராட்டம். ஆவேசம் தாங்காமல் அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. எனக்கு எதனா ஒரு முடிவு என்னை எதுக்கு இறக்குனாங்க, கேஎம் புலி எவ்வளோ வருது அதில், அது எனக்கு சொல்லுங்க. அவங்க கம்பெனிக்காரங்கிட்ட அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கினேன், அது எவ்வளோ கேஎம் வருது, இவ்வளோ எவ்வளோ கொடுத்தாரு, இல்லைன்னு யாரன்னா வச்சு ஓட்டி காட்ட சொல்லுங்க. சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வெறும் 4194 ரூபாய் மோசடிக்காக விமார்ட் ரீட்டைலின் 75 கோடி ரூபாய் ஓவர் டிராஃப்ட் வசதியுள்ள வங்கிக் கணக்கை முழுவதுமாக முடக்கியதற்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். இந்த நடவடிக்கையை ரத்து செய்ததுடன் மோசடி தொகைக்கு மட்டுமே முடக்க வேண்டுமென போலீஸ் சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டிய நீதிபதி உண்மையான நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டுமென வலியுறுத்தல். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக நவம்பர் 17ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை தினமும் கூடுதலாக 1 மணி நேரம் நடை திறக்க முடிவு. பிற்பகல் 1 மணி வரையும் இரவு 9 மணி வரையும் நடை திறந்திருக்கும் என அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி வடபத்ரசாய் சன்னதியில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலில் ஐப்பசி அமாவாசையொட்டி நடைபெற்ற அன்னாபிஷேக விழா. 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைவதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். டெல்லியின் தவ்லாகுவான் பகுதியில் காற்றின் தரம் மோசமடைந்து வருவதால் அடர்த்தியான புகைமூட்டம் காரணமாக மக்கள் அவதி. அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணம் லூயிஸ்வில் நகரில் சரக்கு விமானம் வெடித்து விபத்திற்குள்ளானதில் பலி எண்ணிக்கை 11ஆக உயர்வு. 12க்கும் மேற்பட்டோருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்ட நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியீடு. பஹ்ரைன் நாட்டில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய பளுதூக்கும் வீரர் மகாராஜன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு வருகை தந்த மகாராஜனுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. இப்போ 3 ஒலிம்பியன், அதுக்கப்புறம் 15 பேருக்கு வர இன்டர்நேஷ்னல் பிளேயர் இருக்காங்க. அவங்க இருக்கிறாங்க. இன்னும் வர்ற பையங்களுக்கு ஒரே ஒரு எஸ்டிடி ஹாஸ்டலும் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் வேணும். 12 வயசுலேருந்து ஆரம்பித்தேன். என் கோச் வரணும்னு சார் இருக்காங்க. இவங்க எனக்கு மேலே எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் என்னால் வர ஆரம்பித்தேன். அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி. கோவாவில் நடைபெற்று வரும் ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியின் 2வது சுற்று ஆட்டங்கள் நிறைவு. இந்திய வீரரான குகேஷ் கஜகஸ்தானின் நோகர்பெக்கை வீழ்த்தி வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேற்றம்.